பிரமித்து சந்தேகப்பட்டு எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அதை கேட்ட சகல தேசத்திலும் இருந்து வந்திருந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் எல்லோரும், இவர்கள் நம்முடைய பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அதே வேளையில் அதை கேட்ட வேறு சிலர் பிரமித்து சந்தேகப்படுகிறார்கள். அவர்கள் பேசுவதன் பொருளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். வேறு சிலரோ அந்நிய பாஷையில் பேசுகிற சீசர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்கள் ஒருவேளை வேத பாரகராகவும் பரிசேயராகவும் பிரதான ஆசாரியராகவும் இருக்கலாம். அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருக்கிறவர்களை மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களும் யூதர்கள்தான். இவர்கள் எருசலேம் ஊரைச் சேர்ந்தவர்கள். மற்ற ஊர்களில் இருந்து வந்திருக்கிறவர்களுக்கு சீஷர்கள் தங்களுடைய பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் என்பது புரிகிறது. ஆனால் எருசலேமில் உள்ள மார்க்க தலைவர்களுக்கோ இந்த ரகசியம் புரியவில்லை. சீஷர்கள் மெய்யாகவே வெவ்வேறு பாஷைகளிலே பேசுகிறார்கள். எருசலேமில் உள்ள யூதர்களுக்கு எபிரேய பாஷையை தவிர வேறு பாஷை எதுவும் தெரியாது. ஆகையினால் சீஷர்கள் வெவ்வேறு பாஷையில் பேசுவதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குடிகாரர்கள் அதிகமாக குடித்துவிட்டு உளறுவது போல சீஷர்கள் உளறுவதாக சொல்லி அவர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவையே இவர்கள் போஜன பிரியரும் மதுபான பிரியரும் என்று குற்றம் சொன்னவர்கள். இவருடைய சீஷர்களை இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார்கள். இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்னும் இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் மதுபானம் என்பதன் கிரேக்க வார்த்தை குளுக்கோஸ் என்பதாகும். இது மருத்துவ உலகில் பயன்படுத்தப்படும் சொல். புதிய திராட்சை பழத்தை பிழிந்து அதை இனிப்பான ரசமாக மாற்றி அருந்துவது வழக்கம். பழங்காலத்தில் திராட்சை ரசத்தை 1 வருஷம் வரையிலும் கெட்டுப் போகாமல் வைத்திருந்து பருகினார்கள்.